சொல்ல போனா அது சீனியர், ரொம்ப வருஷமா இருக்கு. சீனியரா? அப்போப்பா. சரி அதை விடுங்க. நீங்க ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு ரேலே சைக்கிள் வச்சிருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் கூட ஒரு டிவிஎஸ் சாம்ப் வாங்கிட்டீங்க, நீல கலரு. அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? எனக்கு டிவிஎஸ் சாம்புக்கு என்ன ஆச்சுன்னே ஞாபகம் இல்லை. சரி, இது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. அதுக்கு பின் மட்கார்டில் அண்டர்டேக்கர்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். கரெக்டா? ஆமா. அது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து நம்ம அமுதா ஃபேன்சில வாங்கினேன். WW அண்டர்டேக்கர். அந்த பிரச்சனையில நீங்க ஊரை விட்டு கிளம்புனீங்கல்ல, அப்ப வீட்டுல இருக்கிற எல்லா ஜாமானையும் ஒண்ணு விடாம எடுத்துட்டீங்க. இந்த சைக்கிளை மட்டும் என்ன நினைச்சீங்களோ தெரியல, அப்ப இருந்த கஷ்டத்தையும் மீறி இந்த சைக்கிளை தேவைப்படுறவங்க யார்கிட்டயாவது கொடுத்துருங்கன்னு நீங்க உங்க அப்பாட்ட சொன்னதா உங்க அப்பா எங்க அப்பாட்ட சொல்லி எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. சொன்னீங்களா? பின்ன அதை எடுத்துட்டு எங்க போறது? அதை நான் அப்பவே ஒரு 7-8 வருஷமா ஓட்டிட்டேன். அது அப்பவே பழசாயிடுச்சு. நொங்கு வண்டி ஓட்டுற பயலுக்கு புதுசு என்ன பழசு என்ன? சைக்கிள் வருதுன்னு தெரிஞ்சதும் ராத்திரி பூரா தூங்கவே இல்லை, அதே நினைப்பு. மறுநாள் காலையில சைக்கிள் எடுக்க நானும் வருவேன்னு எங்க அப்பா கிட்ட அடம் பிடிக்கிறேன். அதெல்லாம் வேணா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போ, தஞ்சாவூர்ல போய் சைக்கிள் எடுத்து சரி பார்த்து ஆயில்லாம் போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி என்னை கலட்டி விட்டார். எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அதான் அழகு. உங்களுக்கு தெரியாது இன்னொரு விஷயம் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. கொஞ்ச நாள் தள்ளிக்கிட்டே தெருவுல ஓடுவேன். அதுக்கப்புறம் காலில் உந்தி உந்தி தள்ளுவேன். கொஞ்சம் கொஞ்சமா குரங்கு படகுல அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் பெரிய விஷயம். குரங்கு படகுல அடிச்சுக்கிட்டே கடைக்கு போறது, கடை வீதிக்கு போறது, விளையாட போறது. வார கணக்கா குரங்கு படகுல அடிச்சுட்டே இருக்கிறத பார்த்து எங்க தெருவுல ஒருத்தர் மேல உட்காந்து ஓட்ட சொல்லி கொடுக்குறேன்னாரு. எனக்கு பயம், ஏறவே மாட்டேன்ட்டேன். நான் புடிச்சுக்கிறேன்டா, விழமாட்டடான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாரு. சரி, அவரு புடிச்சிருக்காருங்கிற தைரியத்துல கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டேன். என்னடா கூட வந்த சத்தியத்தைய காணோம்னு திரும்பி பாக்குறேன், ஆள காணோம். அவர் அங்கேயே நின்னுட்டாரு போல. ஆடி போச்சு. சின்ன கை வேறையா, பிரேக் பிடிக்க முடியல. காலை ஊனியா நின்றுலான்னு பாக்குறேன், எட்டல. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எங்க ஸ்ட்ரீட்டை தாண்டி வந்துட்டேன். நல்ல வேலையா வீடு கட்டுறதுக்கு ஆத்துமண்ல போட்டு வச்சிருந்தாங்க, அதுல கொண்டு விட்டேன். விட்ட வேகத்துல எம்பி அடிக்க வச்சிருந்த செங்கல்ல போய் இடிச்சு இருந்தா பாருங்க, பிச்சிருச்சு. அப்ப கூட சைக்கிளுக்கு என்ன ஆச்சோன்னு தான் பயந்துட்டேன். சுத்தி இருக்கிறவங்களாம் வந்து தூக்கி விட்டு குழுமூர் கொடுத்து அன்னைக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன் தான். அதுக்கப்புறம் சைக்கிள் 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 தான்.